மாத ஊதியம் வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களை சந்தித்த மேயர் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு தரையில் அமர்ந்து பேசி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தார். மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய மாநகராட்சியுடைய நேரடி ஊழியராக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகளுக்கு கடந்த மாதத்தினுடைய சம்பளம் இன்னைக்கு தேதி 14 ஆகிவிட்டது. இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இந்த தொழிலாளிகள் மாநகராட்சியில் நேரடியாக வேலை செய்கிறார்கள். மாஸ் ஒர்க்கர் என்கிற முறையில் நேரடியாக பணி செய்கிறார்கள். ஆனால் நேரடியாக வேலை செய்கிற இந்த பணியாளர்களுக்கு ராமன்கோ நிறுவனத்தின் மூலமாக சம்பளம் வழங்குகிறேன் என்று அறிவிக்கிறார்கள். சம்பளம் வழங்குகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராமன்கோ என்பது தனிப்பட்ட ஒப்பந்தக்காரர், கான்ட்ராக்ட். அவர்கிட்ட வேலை செய்கிறவர்களுக்கு அவர்கள் சம்பளம் வழங்கலாம். ஆனால் மாநகராட்சியினுடைய நேரடி ஊழியர்களுக்கும் ராமன்கோ தான் சம்பளம் வழங்குகிறோம் என்று வழங்குவது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலமாக 1.5 கோடி ரூபாய் பிராரம்பண்ட் பாக்கி இருக்கிறது. இபிஎஃப் அலுவலகத்தில் செலுத்தப்படாத பணம். அந்த பணத்தை செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து நான் கோரிக்கை வைக்கிறோம். கடந்த மாமன்ற கூட்டத்தில் இந்த தொழிலாளருடைய பிராரம்பண்ட் பணம் 1 கோடி ரூபாய் செலுத்துவது என்று மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த 1 கோடி ரூபாய் பணம் ராமன்கோ வசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் இன்னைக்கு வரைக்கும் கட்டலை. அப்படின்னா தொழிலாளிகளுடைய ஒட்டுமொத்த பணமும் இங்கே அதிகாரிகளுடைய துணையோடு ராமன்கோவுக்கு கொடுக்கிறார்கள். இதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே எங்களுடைய நேரடியாக வேலை செய்யக்கூடிய இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளத்தை நேரடியாக வழங்க வேண்டும். அவர்களுக்கு பிராரம்பண்ட் பணத்தை உடனடியாக மாநகராட்சி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு 5ஆம் தேதிக்குள்ளாக சம்பளத்தை வழங்க வேண்டிய கோரிக்கைக்காக தான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும். பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறார்கள். பேச்சுவார்த்தை நல்ல தீர்வு ஏற்பட்டால் ஓகே, இல்லை அப்படின்னா காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.